உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. ரிஷபத்திலிருந்து மே 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு அந்த குரு பகவான் வருகிறார். அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம். அப்போ குரு பகவானுக்கு இஷ்டமானது பிடித்தது எது அப்படின்னா குங்குமப்பூ. அப்போ அந்த குங்குமப்பூ அப்படின்னாவே விலை ஜாஸ்தி, அது எப்படி சார் வாங்கிறது அப்படின்னு யோசனை பண்ணலாம். ஒன்றும் தப்பே இல்லை. அந்த குங்குமப்பூவை வாங்கி அதில் 2 இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குரு தோஷம் விலகும். இதே நிறைய பேர் குங்குமப்பூ சாப்பிட்றாங்க. இது எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை சிகப்பாக பிறக்கிறதுக்கு, வெள்ளையாக பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது அந்த குழந்தை குரு தோஷம் இல்லாமல் பிறக்கும், குருடைய ஆசீர்வாதத்தில் பிறக்கும். அதுக்கு தான் இந்த குங்குமப்பூ சாப்பிட்றது. அப்போ இந்த பீரியடில் அந்த குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குரு பிரீத்தி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுத்தமான குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை பலிக்கும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். இது உறுதி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த குரு பிரீத்தியும் குரு தோஷம் இல்லாமல் தான் எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அந்த 10ஆம் இடத்துக்கு குரு அந்த குருவுடைய பார்வையாகப்பட்டது கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகுது, 6ஆம் இடத்துக்கு விழுகுது, 2ஆம் இடத்துக்கும் விழுகுது. அப்போ இந்த குரு பார்வையினால கன்னி ராசிக்கு என்ன பலன்? இப்போ கன்னி ராசிக்காரங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பகவானும் பெயர்ச்சி ஆகியிருக்கிறாங்க. இது 2க்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருநள்ளாறு இல்லைன்னா திருக்கொள்ளிக்காடு. இந்த சனீஸ்வரனை அவங்க வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மூச்சு திணறல், இந்த பிரீத்திங் சம்பந்தப்பட்ட இஎன்டி சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க யோகா பண்ணுறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது அவங்களுக்கு இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ அந்த எக்ஸசைஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும். அதே சமயத்தில் அவங்க மருத்துவ ரீதியாகவும் அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அந்த பிரச்சனைகள் இந்த பீரியடில் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய குடும்பம் எந்த ரூபத்திலையும் கஷ்ட காலத்துக்கு போகாது. அந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த பீரியடில் வந்துடும். அப்போ கடந்த காலத்தில் கடன், கஷ்டம், மனநிறைவு இல்லாமல் 2 பேர்த்துக்குமே எதிர்வாதம், வாக்குவாதம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வந்துருச்சு. அந்த சூழ்நிலை எல்லாமே இந்த பீரியடில் மாறும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே அந்த சனி பகவான் பார்த்து உங்களுக்கு குடும்பத்தில் தொல்லைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் கொடுக்கிறதாக இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த பிரச்சனை நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. அது போக உங்கள் மக்கள் மூலியமாக நல்ல சந்தோஷம், நல்ல மனநிறைவு, ஒரு நல்ல திருப்தி கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்கள் மக்களுக்கும் மக்கள்
அவங்களும் இந்த பீரியடில் சுபகாரியங்கள் அமைஞ்சு மக்கள் பேர் இல்லைனாலும் மக்கள் பேர் கிடச்சி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடச்சி அவங்க முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் இந்த குரு பெயர்ச்சியால் நல்லா இருக்குது. அதுபோக 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்தோ, உங்களுக்கு உடன் பங்காளிகள்னால பிரச்சனையோ, பூர்வீக சொத்துல பிரச்சனையோ, உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துருந்துச்சுன்னா இப்போ அந்த பங்காளிகள் பிரச்சனை தீரும், பூர்வீக பிரச்சனை தீரும். பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஏதாவது ரூபத்தில் அங்கே வீடு கட்டி நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதே சமயத்தில் அண்ணன் தம்பியினாலேயோ, சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள்னாலேயோ அந்த உறவு முறைகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. அந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. எப்படி யோகம்னா, அந்த 6ஆம் இடம் என்பது கடன் சம்பந்தப்பட்டது, ரோகம் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த கடனும் ரோகமும் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அது எல்லாமே தடைபடும். எதிரிகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க மாட்டாங்க, தலை தெரிச்சு ஓடிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் ராகு பகவான் வர்றாங்க. அப்போ 3, 6, 11ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது, பர்டிகுலராக அந்த ராகு பெயர்ச்சியை வருவது கண்டிப்பாக நல்ல விஷயம். அப்போ அந்த ராகு 6ஆம் இடத்துக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் திடீர் உயர்வையும் இவங்களுக்கு அந்த ராகு பகவானால் கிடைக்கவிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு பகவானை குரு பார்க்கறதுனால இரட்டிப்பு யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களே, இந்த பீரியட்ல நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ, எது நினைத்தீங்களோ, நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு வெற்றியாளராக, அதுபோக நீங்க நிறைய சம்பாரிச்சு உங்களுடைய உழைப்பால் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்குது. அது போக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ஒரு பிஸ்னஸில் நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் ஆகப்பட்டது பெரிய லெவலுக்கு வளரும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்தளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய பழக்க வழக்கத்தினால உங்களோட பழகினவங்க உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு பிஸ்னஸில் முட்டு வலி போடுறதுக்கு கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு பகவானால், ராகுவை குரு பார்க்கறதுனால அருமையான அற்புதமான வளர்ச்சி இந்த பீரியடில் இருக்குது. அது போக உலகத்தில் எந்த மூலையில் எடுத்துட்டாலுமே கன்னிராசிக்காரங்கள் நல்ல நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க. உங்களால் அந்த நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி உங்களுடைய அறிவும் உங்களுடைய திறமையும் இன்றைக்கும் பயன்பட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல பதவி, ஒரு நல்ல அங்கீகாரம், ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக நீங்கள் வெளிநாட்டிலேயே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உங்கள் மக்களை கொண்டு வெளிநாட்டில் படிக்க வைக்கலாங்கிற ஒரு யோசனையும் குழப்பமாக இருக்கும், அவங்களை கொண்டு போய் அங்கே படிக்க வைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இப்போ நல்லா இருக்குது. உங்கள் மக்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு டிகிரி, போக்குவரத்து எல்லாமே மீண்டும் அதே நாட்டில் அந்த நாட்டிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போய் எல்லாமே செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த பீரியடில் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த பீரியடில் மாற்றங்கள் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து 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 ஒவ்வொரு மாற்றமாக வந்துட்டே இருக்கும். கன்னிராசிக்காரங்கள் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல இருந்திருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் தான். ஆனால் இந்த பீரியட்ல எல்லா விஷயத்திலுமே இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், டிஸ்ட்ரிக்ட் மாற்றம், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போகிறது, எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு இந்த பீரியட்ல அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த மாற்றத்தினால உங்களுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் திருப்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஒன்றும் கவலையப்படாதீங்க, நல்லா இருங்க. அதே சமயத்தில் நல்ல வளர்ச்சியும் நல்ல பதவியும் நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவலையே வேண்டாம். அதுபோக உங்கள் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் அந்த ஜென்மத்தை விட்டு விலகிறாங்க. இதுவும் ஒரு அட்டகாசமான டைம். அந்த ஜென்மத்தில் இருந்து உங்கள் நல்ல முடிவெடுக்க முடியாமல் பல குழப்பத்தை கொடுத்த அந்த கேது பகவான் விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ராசியில் உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.